ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான தக்காளி ரசம் நல்லா காரசாரமாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி ரசம் செய்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். சோம்பு நல்லா அந்த கலர் மாதிரி பொரியும் பொழுது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா பொரிய விட்டுருங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் இல்லைனா வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்ச நேரம் கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 போல் சின்ன வெங்காயம், ஒரு 10 போல் பூண்டு, ரெண்டையும் குட்டி குட்டியாக வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பூண்டை இடுக்கி வச்சு இடித்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு அடுத்ததாக நல்லா பழுத்த தக்காளி இந்த சைஸ் நல்லா பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. தக்காளி ரசம் செய்யும் பொழுது தக்காளி நல்லா பழுத்ததாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு புளிப்பு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக கருகிற ஸ்டேஜ் மாதிரி வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டா சீக்கிரம் வதங்கும். அதனால் உப்பும் சேர்த்து நல்லா தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நமக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா தான் நமக்கு ரசம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். நான் கடைசியாக பெப்பர் தூள் சேர்த்துப்பேன். அதனால் மிளகாய்த்தூள் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கடைசியில் நம்ம பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு பிரட்டி கொடுத்துட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கான தண்ணியை நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம வைக்கிற இந்த ரசம் ஒரு 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம சேர்த்த தக்காளி, வெங்காயம் எல்லாத்துக்கும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம முன்னாடி கொஞ்சம் தான் உப்பு போட்டோம். அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ரசத்தை கொதிக்க வைக்கணும். நார்மலாக ரசம் கொதிக்க விட மாட்டாங்க. ஆனால் தக்காளி ரசம் கொதித்தா தான் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். கொதிக்கும் பொழுது தேவைக்கு ஏற்ப பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சம் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலைகள் சேர்த்துக்கலாம். இதோடைய வாசனை ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தலை கிடைக்கலனா தூள் சேர்க்கும் பொழுது கொத்தமல்லி தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.